ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடி vs ஆர்சிபி ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 42 இந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அது நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே அப்போ தான் வந்து நல்ல எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும், யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலையும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி எல்லா மேட்சஸ்க்குமே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வரும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கனெக்டடாக இருக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அங்கேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிக்சர் போர்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகமதாபாத் ஸ்டேடியமில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. போன மேட்ச் அப்படியே ரிவர்ஸ் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் மேட்ச் நடந்துச்சு. ஜிடி vs ஆர்சிபி. சாய் சுஷன் திரும்ப அந்த மேட்ச் தான் ஃபார்முக்கு வந்தால் 100 அடிச்சு. இப்போ ரீசெண்டாக தான் மேட்ச் நடந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஆர்சிபி தான் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கு விராட் கோலியோட ஒரு கேட்ச் மிஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அவர் வந்து அவருடைய ஆவரேஜ் எக்ஸசிவாக இருக்குது ஜிடிக்கு எகென்ஸ்டாக. போன மேட்ச்மே 80க்கு மேலே ரன்கள் அடிச்சிருக்காரு விராட் கோலி ஜிடியோட. ஸோ எப்படியே வந்து ஆர்சிபி அவங்களுடைய ஹோமில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆர்சிபியை அவங்களுடைய ஹோமில் பீட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு இதுவாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது. அனலைசிஸ் படி யாருக்கு கடைசியில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ வென்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் சைல் ரெட் சைல் 2 டைப் ஆஃப் பிச்சர்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பிச்சு ரிப்போர்ட்டில் எந்த மேட்ச் நடந்த யூஸ் பண்ண பிச்சை யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி போயிருக்குன்றத லாஸ்ட்டில் தான் நமக்கு வரும், எந்த பிச் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ரெண்டு பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுலிங் பிச்சுலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச எல்எஸ்ஜி கிரவுண்டு, அந்த லக்னோ கிரவுண்ட், ஈக்னா ஸ்டேடியம் மட்டுமே நான் எல்லா வீடியோவும் அதான் சொல்லிட்டுருக்கேன். அது மட்டுமே ஒரு நியூட்ரல் கிரவுண்டாக இருந்துகிட்ருக்கு. மற்றபடி மதியம் மேட்சஸ் ஒரு சில மேட்சஸ் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக போயிருக்கு. மற்றபடி எல்லா மேட்சுமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விக்கெட்டுமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ பெரிய கிரவுண்டு கொஞ்சம் 70 ப்ளஸ் மீட்டர்ஸ் வந்து எல்லா பக்கமும் சைட்ஸு இருக்கும், டைமென்ஷன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 185 195 வரைக்கும் போகும். டியூ ஃபேக்டரி ஹையாக தான் இருக்கும். சேசிங் அட்வான்டேஜ். பேசர்ஸ் வந்து 65% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 35% விக்கெட்ஸும் தான் வாங்கியிருக்காங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ணுறது தான் டாஸோடைய ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். சுக்மன் கில், சாய் சுஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவட்டியா போன மேட்ச் வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ ராகுல் தெவட்டியா இந்த மேட்ச் உள்ளே கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஷாருக் கான், ரஷித் கான் இம்பேக்டில் இருந்தார் ராகுல் தெவட்டியா. ஸோ ரஷித் கான், ஜேசன் ஹோல்டரு, மனோ சோத்தார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், ஐஸ்வர்யா பாடா, பிரசித் கிருஷ்ணா, இதுதான் உங்களுடைய 11 வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மேக்ஸிமம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் எல்லா டீம்ஸ்லுமே. குறிப்பாக தோத்துட்டு இருக்க டீம்ஸில் வந்து கண்டிப்பாக 1-2 சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஜிடி ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன மேட்ச் சிஎஸ்கே கூட வின் பண்ணியிருக்காங்க, அது ஒன்றே ஒன்று மட்டும் நடந்திருக்கு. மித்தபடி எல்லா மேட்ச்சு கூடயும் ஆவரேஜாக இப்போ இந்த பாயிண்ட் டேபிள் எடுத்தோம் அப்படின்னா ஜிடி வந்து 7th or 8th கீழே தான் வந்து இருக்காங்க. ஸோ விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கர், ரஜத் படிதார், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா, ரோமாரி ஷெர்பாடு, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், ரஷிக் சலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான மொமெண்டமில் இருக்காங்க. ஸோ டிசிக்கும் ஆர்சிபிக்கும் பெங்களூரில் ஒரு ரிவர்ஸ் ஃபிக்ஸர் நடந்துச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச் அதுதான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரன்கள் போச்சு. கடைசியில் வந்து டேவிட் மேட்சை முடிச்சு டெல்லி ஜெயிச்சாங்க. ஸோ டெல்லியில் வந்து பயங்கரமாக ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க ஆர்சிபி. ஆனால் அந்த மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனார். பட் இந்த சமீர் ரிஸ்வி, இப்போ நிஷாங்கா, இவங்க எல்லாருமே புவனேஸ்வர் குமாருக்கு அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. அதே அப்படியே ரிப்ளே பண்ணுற மாதிரியே டெல்லிலையும் வந்து சமீர் ரிஸ்வி அதே மாதிரி அவுட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு நியூ பிளேயரை வந்து இறக்கியிருந்தாங்க, 18 வயசு ஒரு யங்ஸ்டரை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, அவர் அவுட்டு. அடுத்து மடமடமான விக்கெட் போய் கிட்டத்தட்ட ஒன் சைடடாக சூப்பராக வந்து வின் பண்ணாங்க, ஈஸியாக வந்து மேட்ச்சு. அதில் அவங்களுக்கு அதிகபட்ச ரன் ரேட்டுமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஃபார்ம் அண்ட் மொமெண்டமில் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த ஜிடிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மாதிரி ஒரு டாப் 3 தான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மிடில் ஆர்டரில் பெரிய உள்ள பிளேயர்ஸ்ன்றது கிடையாது, பெருசாக ஃபார்ம்லேயும் கிடையாது, அவங்க ரன்கள் அடிக்கிறதும் இல்லை. கீழே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், ஐஸ்வர்யா பாடா, பிரசித் கிருஷ்ணா, இந்த பாட்டம் 3 டாப் 3. இப்போ ஜேசன் ஹோல்டரை உள்ளே கொண்டு இருக்காங்க, அவர் பவுலிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அந்த அவரோட மாற்றம் ரன் பிளேஸ்க்கு பதிலாக அவரை கொண்டு வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போது ஆர்ஆருமே கிட்டத்தட்ட போன மாதம் நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டாப் 3 வந்துட்டு த்ரூ ஜுரேல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி இவங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஜடேஜா கொஞ்சம் ரன்கள் அடிப்பார், டோர்னமெண்ட் ஃபெடரா ஏதோ கொண்டு போகிறாங்க. பட் ஏர்லியராக அவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்போ போன மேட்ச் சூப்பராக ஹெட்மயரு இவங்கெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு சுமம் தூப்பேவா இம்பேக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தாங்க. அவருக்கு ரொம்ப டெஃபினெட்லி சூப்பராக இம்பேக்ட் கிரியேட் பண்ணி அவங்களுடைய மிடில் ஆர்டரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி ஆர்ஆரில் டாப் பேட்டர்ஸும் சரி,
கீழே ஆர்ச்சரு, அதுக்கப்புறம் வந்து நாண்ட்ரே பர்கரு, பவுலிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. டோர்னமெண்ட் ஃபெயிலியராக போன மேட்ச் சூப்பராக ஆடினார். டோர்னமெண்ட் ஃபெயிலியராக சுமம் துபே மேட்சை முடித்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஜிடிக்கு அந்த பிரச்சனை இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஷாருக் கான்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ராகுல் தெவாட்டியான்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அவங்க வந்து வாஷிங்டன் சுந்தரும் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை நம்பி தான் பயங்கர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க யாராவது ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்து ஜேசன் ஹோல்டர் நல்ல மாற்றம். ஸோ இன்னுமே மிடில் ஆர்டரை இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்ட்டாக பார்த்துருவோம். ஸோ விராட் கோலிக்கு ஹிஸ்டாரிக்கலி டாமினேட் பண்ணியிருக்காரு யார் ஜிடிஏ. நல்ல ஆவரேஜ் இருக்குது, 114 ஆவரேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் போன மேட்ச் 80 ரன் அடித்தார். அதுவே உங்களுக்கு இவங்க கூட ப்ளே பண்ணுறப்ப எல்லாருமே அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஸோ அது வந்து இந்த ஆவரேஜ் வரதுக்கான காரணம். ஸோ என்ன அட்வான்டேஜ் ஜிடிக்கு அப்படின்னா ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. அந்த ஹோம் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருமே கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்னால ஃப்ளாப் ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ பெரிய அளவில் நம்ம அன்ஆர்த்தடாக்ஸாக ஆடி அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ இங்கே முகமது சிராஜ் வந்து அவர் ஃபார்மர் பிளேயர், ஃப்ரான்ச்சைஸிக்கு ப்ளே பண்ண ஒரு இது ஆர்சிபினால் போன மேட்ச்மே கொஞ்சம் பம்ப்டப்பாக வந்து பவுலிங் பண்ணார், விக்கெட்ஸ் எடுத்தார். அது வந்து இந்த மேட்ச்மே எதிர்பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் உங்களுக்கு ஸ்பின் ரஷித் கான், அதுக்கப்புறம் மனோ சுத்தார், அவர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு. பட் ரஷித் கான் ஃபார்மில் கிடையாது. ஸோ அவர் விக்கெட் விழுகிறது கிடையாது, அவர் வந்து ஓட்டிடுறாங்க. அப்படி இல்லாட்டி நல்லாவே பிக் பண்ணி இப்போ ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷித் கான். அது வந்து வீக்னஸாக இருந்திருக்கு ஜிடிக்கு. ஸோ இங்கே இந்த பக்கம் வீக்னஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஆர்சிபியில் பெரிய அளவு எதுவும் கிடையாது. நீங்கள் பவுலிங்கும் பார்த்துருப்பீங்க, சிட்டிஸ் பேட்டிங் ஆர்டருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க ஆர்சிபி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 5 பிளேயர்ஸ் யாருன்னா விராட் கோலி, சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், புவனேஸ்வர் குமார், ரஷித் கான், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. போன மேட்ச் பஞ்சாப் நேற்றுக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் சகல் வந்து அந்த மேட்ச் ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக பயங்கரமான ஒரு ஆவரேஜ் ப்ளஸ் வென்யூவில் ஆவரேஜ் இருந்தார், 3 விக்கெட் எடுத்தார் செகண்ட் பவுலிங்கில். மேபி அதே மாதிரி இந்த மேட்ச்சு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கார் ரஷித் கான். ஸோ செகண்ட் பவுலிங்ன்று வந்துச்சு அப்படின்னா அவர் டாலாமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுலிங்கை விட செகண்ட் பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அது டெக்னிக்கலி அது அப்படி வரக்கூடாது. பட் அவங்க ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அவங்களுக்கு பிச்சு ட்ரையாக இருக்கும், அப்போ தான் ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருந்துச்சுன்னா ஸ்பின்னர்ஸ்னால பெரிய பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஸ்பின்னர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தாராளமாக. செகல் மாதிரி நான் சொல்லியிருந்தேன், செகல் மாதிரி வந்துட்டு நம்ம கேப்னா கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் செகலை. ஸோ அதே மாதிரி 3 விக்கெட் என்று எடுத்தார். ஸோ அந்த மாதிரி ரஷித் கானையும் இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்மன் கில் 38, 52 ஹைதராபாத்தில். சாய் சுதர்ஷன் ஆர்சிபி கேம்ஸை சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்குது 55, 45 இங்கே. ஸோ இந்த மேட்ச்சுமே சாய் சுதர்ஷன் ஒரு 2 மேட்ச்சஸ் சூப்பராக ஆடிட்டு இருக்கார். சிஎஸ்கே கூடயும் 70+, அவங்க கூடயும் 100 அடித்தார் ஆர்சிபி கேம்ஸ்டாக. ஸோ இந்த மேட்ச்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாஸ் பட்லர் 40, 34, வாஷிங்டன் சுந்தர் 26, 24, ராகுல் தெவாட்டியா 25, 26. ஷாருக் கானுக்கு ஆர்சிபி கிங்ஸில் நல்ல ஆவரேஜ் இருக்குது, பட் ஃபார்மில் கிடையாது, பெருசாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறதில்ல. ஹைதராபாத்தில் 23, ரஷித் கான் 1.5, 1.4 விக்கெட் ஆவரேஜ். ஜேசன் ஹோல்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு 21, 16 ரன்னுகள் ஆவரேஜ் இருக்குது. விக்கெட் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. முகமது சிராஜ் 1.2, 1.1, அதுக்கப்புறம் ரபாடா 1.4, 1.2, பிரசித் கிருஷ்ணா 1.4, 1.2. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜ்னு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்க்குறப்ப விராட் கோலி டாப்பில் இருக்கார். தேவ்தத் படிக்கல் 34, 42, அவருக்குமே சூப்பர் ஆவரேஜ் இருக்குது. ரஜத் படிதார் 38, 39. ஜேக்கப் பத்தல் இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. டிம் டேவிட் 31, 33. அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28, 26. குர்னல் பாண்டியா 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரோமார் ஷெர்பர்டுக்கும் 1 விக்கெட் ஆவரேஜ். புவனேஸ்வர் குமார் சூப்பர் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த வென்யூலுமே அவருக்கு குறிப்பாக நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஆசல்வுட்டுமே நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. அஷிக் சலாம் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. சுயா சர்மா 1.4, 1.2 வச்சுருக்காரு. என்னமோ தெரியல, போன வருஷம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஐபிஎல்லில் போன வருஷம் எல்லா மேட்ச்லேயுமே ஸ்பின்னர்ஸ் வந்து ஏதாவது 1-2 விக்கெட், ஏதாவது ஒரு ஸ்பின்னர்ஸ் அதே மாதிரி ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு 2 ஸ்பின்னர்ஸாவது மினிமம் ப்ளே பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் ஃபுல்லாக பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்னால பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சர்ப்ரைசிங்லி ஒரு 2-3 மேட்ச் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரஷித் கான் ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செகல் ஒரு 3 விக்கெட். இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு தவிர்த்து மினிமம் அதிகபட்சமாக 1 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கிறது இல்லை ஸ்பின்னர்ஸ். அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. நீங்களுமே மேட்ச்ன்றதை பார்த்துருப்பீங்க.
பவுலர் இம்பேக்ட் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ரஷீத் கான் அண்ட் ரபாடா வந்து இந்த மேட்ச் ஜிடிக்கு கொஞ்சம் நல்லா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 பவுலர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட், ஸோ இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அவங்களுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த 4 பவுலருமே இந்த மேட்ச் கொஞ்சம் நான் சொல்லி இந்த மாதிரி ரஷீத் கானுக்கு ஷாட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச் வந்து செகல் மாதிரி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பவுலர்ஸுமே இந்த மேட்ச் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க 2 டீம்ஸுக்குமே. ஸோ இந்த 4 பவுலர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிடிக்கு அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு நல்லா டாமினேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் அவங்களுடைய டாப் 3 சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தவிர்த்து இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் தான் அவங்க டாப் 3 தூக்குனாங்க. மேட்ச் முடிஞ்சது 1-0 வின் பண்ணாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. பட் ஆர்சிபி எகென்ஸ்டாக பயங்கரமான ஒரு இதுவுமே வச்சுருக்காங்க, பேட்டில்ஸுமே இருக்குது. நம்ம அதையுமே பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்க்குறப்ப மென்டல் ஏஜ் நியூட்ரல் தான். 2 பக்கமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் ஒரு டாப் 3 நின்ட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுமே ஆர்சிபி ஈக்குவலான டீமாக தான் தெரியுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா எல்லாருமே விக்கெட் டேக்கர்ஸ் தான், நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான். ஸோ ஸ்பின்னுக்கு ரஷீத் கான் இருக்கார். இந்த பக்கம் சுயா சர்மா, லிட்டரலி ஒரே மாதிரியான டீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஜேசன் ஹோல்டர் இருக்கார், அங்கே ரோமாரி ஷெர்பர்ட் இருக்க மாதிரி. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேட்ச் வந்து நியூட்ரலாக தான் போகும். 1-0 போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. டிசி மாதிரிலாம் வந்து இவங்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிடி டாப் ஆர்டர் விசஸ் நியூ பால் ஸ்விங்கு. ஸோ அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு தான். அதே நம்ம சொல்லியிருக்க மாதிரி இங்கே சுக்மன் கில், சாய் சுதர்சன், பட்லர் 3 பற்றியுமே வந்து ட்ரபிள் பண்ணுவாங்க கண்டிப்பாக. புவனேஸ்வர் குமார் நம்ம எல்லா மேட்ச்லேயுமே சொல்கிறது தான். அது நல்ல ஒரு பாட்டாக விக்கெட், பேட்டிங் விக்கெட்டாக ஃப்ளாட்டாகவே இருந்தாலும் அவர் வந்துட்டு அந்த ஃப்ளாட் ட்ராக்லேயே கொஞ்சம் டீவியேட் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவுலரு. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு என்ன விக்கெட் கொடுத்தாலும் அவர் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் நியூ பாலில். ஸோ அது வந்து ட்ரபுளாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ பெங்களூர் வந்து ஒரு குட்டி கிரவுண்டு அப்படின்றப்போ இன்னுமே பேட்டர்ஸுக்கு இதுவாக இருக்கும். இது ஜிடி வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு மிஸ்ஹிட்டோ எதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கையில் அதை அந்த 30 yard சர்க்கிளில் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்சிபி பவர் ஹிட்டர் விசஸ் ரபாடா. ஸோ இந்த டெத்தில் இந்த பேட்டில் நடக்கும். டிம் டேவிட் விசஸ் கைசோ ரபாடா. இதில் ரபாடாவுக்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. காரணம் டிம் டேவிட்டை ஏற்கனவே வந்து ரபாடா எடுத்திருக்காரு நிறையா டைமு. ஸோ அதனால தான். ஸோ இது அதே மாதிரி இந்த வென்யூ வந்து கொஞ்சம் பெரிய வென்யூ. நம்ம இந்த மாதிரி இருக்காது, பெங்களூர் மாதிரி சின்ன கிரவுண்டாக இருக்காது. ஸோ டிம் டேவிட் கொஞ்சம் மிஸ்கிட் ஆச்சு, வெளியில் போக முடியல, பால் ட்ராவல் பண்ணல அப்படின்னா கையில் போய் உட்காந்துக்கும். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான ஒரு சீசனாக இருக்கும். கீ பேட்டில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஜாஸ் பட்லர் விசஸ் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் கிட்டத்தட்ட ஐபிஎல்லில் ஜாஸ் பட்லரை 5 டைம் வந்து அவுட் எடுத்திருக்காரு. ஸோ சுப்ரீம் அட்வான்டேஜ் புவனேஸ்வர் குமாருக்கு தான் இருக்குது. இங்கே விராட் கோலியை ரஷீத் கான் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து யார் வேணால் வின் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தான் வந்து வின் பண்ணுவார். ஏன்னா இப்போதைக்கு ரஷீத் கானுக்கு பெரிய உள்ள விக்கெட் நாக்குமே இல்லை. அதிகமாக ரன்கள் அடிக்கிறாங்க. ப்ளஸ் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து அந்த அகமதாபாத் ஸ்டேடியம் அப்படி ஒன்றும் பவுலிங் பிச்செலாம் வந்து கிடையாது. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ விராட் கோலி கண்டிப்பாக இந்த மேட்ச்சுமே ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப. அது ஏன்னா அவங்களுடைய ஹெட் டு ஹெட் ஷாட்ஸுமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஜிடின்னு வந்துட்டால் அதிக ரன்கள்ன்றது அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டில் 3 பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில் விசஸ் ஹேசில்வுட். ஸோ 3 டைம் வந்து எடுத்திருக்காரு சுக்மன் கில், ஹேசில்வுட்டு. ஸோ அட்வான்டேஜ் ஹேசில்வுட்டுக்கு தான். ஸோ இந்த ஓப்பனர்ஸ் இந்த டாப் 3க்கும் இவங்களுடைய பவுலிங்க்கும் பயங்கரமான பேட்டில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நிறைய டைம் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பிட்ச் ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கிராஸ் இருக்குது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹெல்ப் இருக்கும் அப்படின்ற பிட்ச் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா பவுலர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பாட்டா விக்கெட்டு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணாது. ஸோ இவங்களுமே பெருசாக அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸ்லாம் கிடையாது. சாய் சுதர்சன், சுக்மன் கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அப்படி அவுட் ஆனால் தான் உண்டே தவிர்த்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பிரியன் சாரியா அந்த மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் நமக்கே தெரியும் யார் சேஃபு யார் ரிஸ்க் பிளேயர்னு. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரிஸ்கி பிளேயர்ஸ்லாம் கிடையாது. சுக்மன் கில்லும் சாய் சுதர்சனும் சேஃப் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க எதாவது மிஸ் பண்ணி அவுட் ஆனதான், எதாவது மிஸ்டேக் பண்ணி, மற்றபடி தேவையில்லாமல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பேட்டில் 4 பொறுத்த வரைக்கும் ரஜத் படிதார் விசஸ் ரஷீத் கான். ஸோ இதில் ரஷீத் கான் ரஜத் படிதாரையுமே 2 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான், பட் ஸ்டில் 2 டைம் எடுத்திருக்காரு. அட்வான்டேஜ் ரஷீத் கானுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு சாய் சுதர்சன் விசஸ் புவனேஸ்வர் குமார். ஸோ அட்வான்டேஜ் சுதர்சனுக்கு தான். ஸோ உங்களுக்கு புவனேஸ்வர் குமாருக்கு இது வரைக்கும் அவுட் ஆனது கிடையாது. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக 55 ஆவரேஜ் என்று வச்சுருக்காரு சாய் சுதர்சன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் வந்து அவுட் ஆகிருக்காரு புவனேஸ்வர் குமாருக்கு சாய் சுதர்சன். ஸோ பெரிய உள்ள எந்த இதுவும் இல்லை, நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்கார் சாய் சுதர்சன். எகெயின் இந்த மேட்ச் வந்து ஒரு பிக் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டில் 6 பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் கைசோ ரபாடா. ஸோ ரபாடா வந்து 3 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு டிம் டேவிட்டை. அதில் டேரெக்டாக அட்வான்டேஜ் வந்து ரபாடாக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம
ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துடலாம். ஸோ ஜாஸ் பட்லர், விராட் கோலி, சுப்மன் கில், சாய் சுதர்சன், ரஜத் படிதார், தேவ்தத் படிக்கல், வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், ரஷித் கான், அதுக்கப்புறம் கைசோர் ரபாடா, ஜாஸ் ஹேசல்வுட். இங்கே வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு குர்னல் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் 4 ஓவர் பவுலிங் போகிறாரு. அவர் எப்படினாலும் ஏதாவது ஒரு ட்ரிக்கு கியூன்சரை போட்டு எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துடுறாரு. நமக்கு அதுதான் தேவைப்படும். ஸோ அதனால் வாஷிங்டன் சுந்தர் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல பேட்டிங்லேயுமே. இங்கே சாய் சுதர்சன் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்காரு. ஆர்சிபி அகேன்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட் ட்ராக் கொடுக்குறாங்க அப்படின்னா டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் எப்படி நடந்துச்சு பெங்களூரில், ஸோ இல்லை சிஎஸ்கே மேட்ச் எப்படி போச்சு, வாஷிங்டன் சுந்தர் கடைசியில் வந்து ஒரு 10 ரன் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வந்து கொண்டு வந்து விட்டாங்க. சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் 3 பேருமே. ஸோ அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆல்ரவுண்டர் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஒரு குர்னல் பாண்டியாவுக்கு போகலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ விராட் கோலி கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன். இன்னொரு நல்ல ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னா சாய் சுதர்சனையும் விராட் கோலியும் தான் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை சீலிங் பிளேயர்ஸு. ஸோ 2 பேர்த்தையுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான், ஏன்னா வந்து சர்ப்ரைசிங்லி ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரு அதிகபட்சமான ஸ்டாட்ஸ் இருக்கார். நீங்கள் நிறையா டீம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீமில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பிச் ரிப்போர்ட் பாருங்கள், கிராஸ் இருக்குது, ஃபாஸ்ட் பால்ஸ் ஹெல்ப் இருக்கும், டாப் 3 வந்து ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படின்னா ஷாருக் கான் சர்ப்ரைசிங்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இந்த மேட்ச்சு. அந்த மாதிரி டீம்ஸில் வந்து ரேர்லி ரொம்ப ரிஸ்க்காக அவர் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டிம் டேவிட்டு ஒரு இப்போது குறிப்பாக ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக விக்கெட் போகாமலாம் இருக்காது, கொஞ்சம் விக்கெட்ஸ்ன்றது போகும். அப்போ டிம் டேவிட் வந்து கடைசியில் ரன்கள் அதிகப்படுத்த பார்ப்பார். ஸோ அப்போ டிம் டேவிட்டை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் குறிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டார் அப்படின்னா ஒரு 1 or 2 hours டெத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து விக்கெட் போகலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜேக்கப் பத்தலுக்கு ஒரு டஃப் கொடுப்பாரு கண்டிப்பாக. ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லாவே வந்து பவுல் போடணும் பண்ணுவார். ஸோ நான் சொல்லி இந்த மாதிரி அவர் பம்ப்டப்பாக இருக்கார் ஆர்சிபி கூட ப்ளே பண்ணுறப்ப. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் முகமது சிராஜுமே ஒரு ட்ரம்பி பிக்காக இருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். ஸோ சேஸ் பண்ணுறாங்க ஜிடி அப்படின்னா சுப்மன் கில் கேப்டன், ரஷித் கான் வைஸ் கேப்டன். செகண்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங்கில் குறிப்பாக வேணாம், ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ட்ரை. எஸ், அது கரெக்டு. அக்கார்டிங் டு திஸ் அனலைசிஸ் படி பார்க்குறப்போ உங்களுக்கு பிச் வைஸ் பார்க்குறப்போ ட்ரை பிச்சில் தான் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா எடுக்கும். ஆனால் நம்மளுடைய ஸ்டாட்ஸு ஆவரேஜ்லாம் எடுத்து பார்த்தா ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் பவுலிங்கில் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அதனால் செகண்ட் பவுலிங் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கைசோர் ரபாடா ட்ரை பண்ணலாம். எகெயின் ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கைசோர் ரபாடா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை இங்கே ஒரு ஆர்சிபி பேட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹூ இஸ் சேசிங்கில் யார் இன்னுமே பெட்டராக இருப்போ ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க தேவ்தத் படிக்கலை ட்ரை பண்ணலாம், ரஜத் படிதாரை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு சேசிங்னா உங்களுக்கு கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் புவனேஸ்வர் குமார் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்சுமே இருக்குது. தொடர்ந்து 3 விக்கெட்ஸ் பிக் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லேயுமே. ஸோ இந்த வைஸ் இங்கே பர்டிகுலர்லி கரெக்டாக இருக்கும். இங்கே சுப்மன் கில்லுக்கு பதிலாக கேப்டன் வந்து நீங்கள் சாய் சுதர்சனையுமே ட்ரை பண்ணலாம். இங்கே வைஸ் கேப்டனாக வந்து சுப்மன் கில் இல்லைனா ஜாஸ் பட்லர். இந்த டாப் 3 நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. டாப் 3 அவுட் ஆக மாட்டாங்க, அந்தளவுக்கு பிச் ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள டாப் 3க்குள்ளேயே மாற்றி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்துட்டு ஆர்சிபிக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ ஒரு 3% 52% ஆர்சிபி வின் பண்ணோம். காரணம் புவி வந்து பட்லர் 5 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு, ஹேசல்வுட் 3 டைம் கில் எடுத்திருக்காரு. ஸோ டாப் 3க்கே வந்து ஒரு பேட்டில் சாய் சுதர்சனை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்குமே பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ சுப்மன் கில் இப்போ ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா அடுத்து வரப்போகிறது பட்லர் தான். ஸோ அப்போ யாரெல்லாம் நியூ பாலில் அவருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் இதே கிரவுண்டில் நடந்துச்சு. ஸோ அடுத்து வந்து எல்லாருமே மடமடன் 3 பேர் அவுட் ஆனாங்க. அடுத்து வரவங்கனால யாருனாலையும் அடிக்க முடியல. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஆர்சிபிக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிடியோட ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு சுதர்சன் ஆங்கரிங் ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ ரஷித் கான் இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மேபி வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ இதான் நம்மளோட அனலைசிஸ். வீடியோ லைக் பண்ணிடுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கனெக்டடாகவே இருக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.